அவர் சினிமால இருந்து வந்த காரணமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராருக்கா. அது வேற எதுவுமே இல்ல. அது 4 பேருக்கு புரியல. ஆனா தளபதி வர்றதுன்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுதான் வராரு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஓகே, விஜய பத்தி பாசிட்டிவா ஒரு வார்த்தை சொல்லணும், என்ன சொல்வீங்க? அவர் நல்லவருக்கா. ஓகே ஓகே, அடுத்தது நான் மைக்கே கொடுக்க வேணாம், அவங்களே கத்தி அதுக்கான பதில சொல்லிவிடாங்க. பசங்களா, நான் இது யார்கிட்ட கேட்க போறேன்னா எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பத்தி. விஜய் பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா மரியாதை தெரிஞ்சவர். குழந்தைங்களானாகட்டும், பெண்களானாகட்டும், வயசானவங்களானாகட்டும், பெரியவங்களானாகட்டும் மரியாதை தெரிஞ்சவர். யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி பேசணும்ன்ற மரியாதை தெரிஞ்சவர். அதுதான் எங்க தலைவரை பத்தி நான் ஓகே, சொல்றேன். அடுத்தது ஓகே, நீங்க ஃப்ரெண்ட்ல வந்துட்டு உங்க பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். என் பேர் ஷாலினி, நான் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். தாவேகா தலைவரை பத்தி சொல்ல போனோம்னா, இப்ப அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அப்பயும் நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அவர் வந்தா நல்லா இருக்கும். இல்ல, அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மக்களின் மன்னன்.